கத்தருக்கு சொல்றோம். இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, வருஷத்துக்கு உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆமீன். நம்முடைய நன்மை முடியலங்க, கர்த்தர் தம்முடைய நன்மையின்படி இந்த வருஷம் ஃபுல்லா நன்மையினால் முடிசூட்ட போறாரா. முடிசூட்டுறதுனா சிரசின் மேல் அலங்காரமா இருக்க முடியாது, தலைமையில் அலங்காரமா இருக்க முடியாது, நன்மையினால் முடிசூட்ட போகிறாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் குரலாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்க வசந்திருக்கிறதாக அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அவருடைய நன்மையால, ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப நன்மை செய்தவராகவே சுட்டி தந்தார் இல்லையா. அவர் தம்முடைய நன்மையால் வாயை திருப்தியாக்கவே சொன்ன தேவன் நன்மையால் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜீவன்களா நாங்களாம் நன்மையின் கிரியை தொடரும் சொன்ன வசனத்தின் காரணமாக நன்மை வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப காரியங்கள்ல, வருமானத்துல, உடல் ஆரோக்கியத்துல, ஊழியத்துல, எல்லா இடத்துலயும் நன்மை நன்மை நன்மை. எங்க பக்கம் இருந்தாலும் நன்மையால் அலங்கரிக்க முடியாத, நன்மை வாழ்க்கையில அலங்காரமா இருக்க முடியாத கத்தர் அலங்கரிக்க போறாரு. நன்மை தொடரும் சொல்லிருக்காங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. இனி வாழ்க்கையில குறைவு இருக்காது, எந்த விதமான தீங்கு இருக்காது. நீ தீங்கை காணாது இருப்ப வசனத்தின் காரணமாக உங்க வாழ்க்கையில குறைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு நன்மையால் முடிசூட்டுறாரு. வருஷம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருஷத்தை இந்த வருஷம் ஆரம்பம் முதல் கடைசி ஒரு நாள் கூட பேலன்ஸ் இல்லாம எல்லா நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து உங்களை நன்மையால் முடிசூட்டுறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. உங்க பலவீனங்கள், கடன்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நன்மை 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 எல்லா பகுதியிலும் நன்மையாகவே இருக்க முடியாத நன்மை கிருபை தொடர் வசனத்தின் காரணமாக நன்மையால் முடிசூட்டுறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. நிச்சயமா நன்மை செய்வது உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென்.